வீட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது லாஸ்டா நம்ம சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை அந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து லாஸ்ட் டே வந்து நம்ம வந்து ஒரு ஃபிபனோச்சி வந்து டிரா பண்ணி அதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது 1 ஹவர்ல போட்ட ஃபிபனோச்சி தான் நீங்க வந்து இப்போ டிஸ்பிளேல பாக்குறீங்க. உங்களுக்கு இப்போ 1 ஹவர்ல போட்ட ஃபிபனோச்சி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 24,700ன்றது நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பாயிண்டா இப்போதைக்கு இருக்கு. ஓகேங்களா, ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்னு வச்சுங்களேன். ஸோ 24,695 அப்படின்ற ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட், ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டா இருக்கு. ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24,864 வந்து பிரேக் அவுட் இன்னைக்கு பண்ணிடுச்சு. ஸோ அப்போ 24,864 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 25,000ன்றது ரவுண்ட் ஃபிகர். ஓகேங்களா, ஸோ அது ஒரு ரெசிஸ்டன்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 25,000 இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போய் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அப்போ நாளைக்கு மேலே போகுதுன்னா 25,079ன்றது நம்மளுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சா இருக்கும். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இந்த 25,079க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா 25,353ன்ற லெவல் தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சா இருக்கு. இன் பிட்வீன்ல பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகரா வந்து 25,200 25,300ன்றது நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ட் ரவுண்ட் ஃபிகரா இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஸோ ஒன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 24,864 பிரேக் அவுட் பண்ணி இன்னைக்கு போன ஹை லோக்கு வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா கண்டிப்பா 24,695ன்ற ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன் பிட்வீன்ல பாத்தீங்க அப்படின்னா 24,775. ஓகேங்களா, ஸோ இது வந்து இது ஒரு கன்சல்டன்சி ஜோன் அண்ட் மேல நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸா போட்டிருப்போம். இது வந்து கன்சல்டேஷன் ஜோனா வந்து மேல நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து நிஃப்டிக்கான கிளியரான இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் நாளைக்கு இந்த டேவோட ஹை அதாவது 25,020க்கு மேலே போயிடுச்சுன்னா 25,079 இமிடியட் ரெசிஸ்டன்ட் இருக்கு. இந்த 25,079க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 25,100ன்ற ரவுண்ட் ஃபிகர், 25,200ன்ற ரவுண்ட் ஃபிகர். ஸோ மேக்ஸிமம் நம்மளோட டார்கெட் 25,350 தான் இருக்கும். ஓகேங்களா, 300 பாயிண்ட்ன்றது நாளைக்கு போகலாம், இல்லை நாளானிக்கு கூட போகலாம். ஓகேங்களா, ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா 25,100 பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ண போறோம். நான் டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுறேன். நீங்க கிளிக் பண்ணி ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் வருஷத்துல இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாவே அப்டேட் பண்ணிடுறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருமே பிகினர் ஒரு ட்ரேடர்ஸ். ஓகேங்களா, இதுல பிகினர் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே வந்து நம்ம ட்ரேட் பண்ற அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா டிமெட் அக்கௌண்ட். இதை வந்து எந்தெந்த புரோக்கர்ல யூஸ் பண்றோம்ன்றத வந்து எதை பொறுத்து அமைனா நம்ம கொடுக்கக்கூடிய புரோக்கரேஜ் அமௌண்ட்டை பொறுத்து தான். ஓகேங்களா, நீங்க 500 ப்ராஃபிட் பண்ணா 100 புரோக்கரேஜ் கொடுக்குற ஆப்பும் இருக்கு. அதே 100 புரோக்கர் 500 இது வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணா வெறும் 30 நம்ம வந்து ட்ரேடிங்குக்காக சார்ஜஸ் வந்து எடுக்கக்கூடிய புரோக்கர் ஆப்பும் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ, ரொம்பவே கம்மியான புரோக்கரேஜ்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு ட்ரேடுக்கு 15 ரூபா தான் எடுத்துக்கிறாங்க, ரொம்பவே கம்மியான புரோக்கரேஜ். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு வந்து அதனுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு, நல்லாவும் வந்து ட்ரேட் பண்றதுக்கு சூப்பராகவும் இருக்கு இந்த ஆப். ஓகேங்களா, விருப்பம் இருக்கிறவங்க நீங்க டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் பரவாயில்ல, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க லிங்க் மூலமா நீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 15 ரூபா பர் ட்ரேடுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. 15 நிமிஷத்துல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துறாங்க, உங்களுக்கு தமிழ் சப்போர்ட்டும் பண்றாங்க. அதுதான் ஒரு பெனிஃபிட். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவங்களே வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த டவுட்டா இருந்தாலும் எந்த நேரத்தில் வந்தாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்குற மாதிரி அவங்க வந்து கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துறாங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துற லிங்க் மூலமா நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களே கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி போயிடும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிளியரா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதாவது 50,943க்கு மேல 51,000க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா 51,336ன்ற ரேஞ்சுக்கு போகுன்றத நம்ம வந்து லாஸ்ட் டே வீடியோலயே சொல்லியிருப்போம். அப்ப 51,330 அந்த ரேஞ்சு வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ஆகிருக்கும்னு சொல்லுவேன். எக்ஸாக்டா அந்த பேர் ரெசிஸ்டன்ட் எடுத்து இப்போ வந்து மார்க்கெட் திரும்பி இருக்கு. அதாவது எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் ப்ரீவியஸ் டேவோட ஹைட் வந்து நிக்குது, அது 51,100ல. இப்போ அந்த 51,100லேருந்து ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் எடுத்து திரும்புது அப்படின்னா 51,336ன்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டண்டை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இதுலேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் 51,600 ரேஞ்சுக்கு போகிறதுக்கான பேங்க் நிஃப்டி அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்ஸ் இந்த 51,100 பிரேக் அவுட் பண்ணி கீழே வருதுன்னா 50,941ன்றது நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கும் கீழே வருதுன்னா 50,694, அதாவது 50,700ன்றது ஒரு
மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு பார்க்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50,336க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதேமாதிரி இன்னைக்கு வந்து லோ 51,100க்கு கீழே வருது அப்படின்னா 50,941ன்றது சப்போர்ட்டும் 50,694 ஒரு மேஜர் சப்போர்ட்டும் இருக்குது. இதுதான் நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே, அடுத்து ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ ஃபின் நிஃப்டியுமே பேங்க் நிஃப்டி மாதிரியே தான் ரெசிஸ்டன்ல மோதி நிற்கிது. ஒன்ஸ் இன்னைக்கு போன ஹையை அது 23,400க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 23,560ன்றது அடுத்த ரெசிஸ்டன்டாகவும் 23,665 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்டாகவும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒன்ஸ் இன்னைக்கு வந்து லோவை கட் பண்ணி கீழே வருது, அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோன் பார்த்தீங்கன்னா 23,289 இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வருது அப்படின்னா 23,224ன்றது ஒரு சப்போர்ட்டு, அதுலேருந்து கீழே வருதுன்னா 23,100ன்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே வருதுன்னா 23,000ன்றது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருவோம். நம்ம வந்து கிளியராக சொல்லியிருந்தோம் 13,000 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 13,096ன்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல எப்படி சூப்பராக வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு பாருங்க. நாளைக்கு நீங்கள் பார்க்கக்கூடியது மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 13,096ன்ற ரேஞ்சு வந்து 13,100க்கு மேலே போனால் தான் அடுத்த பாசிபிலிட்டிஸ் 100 பாயிண்ட் மேலே போகும். ஸோ இந்த 13,100க்கு மேலே போகுது அப்படின்னா 13,204ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இதை வந்து நாளைக்கான டார்கெட் 13,100க்கு மேலே போயிடுச்சுன்னா 13,200ன்றது 100 பாயிண்ட் நம்மளுக்கு மேலே டார்கெட். ஒன்ஸ் 13,000க்கு கீழே வருது அப்படின்னா 12,943 60 பாயிண்ட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் இங்கே பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 12,862ன்ற ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கும் கீழே வருதுன்னா 12,800 தான் வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கு. நாளைக்கு 13,000 பிரேக் அவுட் பண்ணுதா 13,100 பிரேக் அவுட் பண்ணுதா 13,000 பிரேக் அவுட் பண்ணுதான்றதை மிட் கேப் நிஃப்டியில் நீங்கள் பார்த்தா தான் நம்ம வந்து கிளியராக வந்து அப் சைடா டவுன் சைடான்றதை நம்ம வந்து போயிட்டு ஸ்கால்பிங் பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து லெவலும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்க் அவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிமெட் ஓப்பன் பண்ணாதவங்களும் ஓப்பன் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக அதுவுமே யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. ஒரு கம்மியான ப்ரோக்கரேஜ் நல்ல யூஸர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு பிகினர் ட்ரேட்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் இருக்கிற வரையும் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. தேங்க்யூ நம்பா.